Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நம்ம சேனலில் ரெஸ்டோரேஷன் இல்லை ஃபுல்லி மாடிஃபைட் பைக்ஸ் நிறைய லைனாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2013 ராயல் என்ஃபீல்டு ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கலாமான்ற ஒரு தாட் இருந்தது. பட் இவரோட வண்டி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி ரெடி பண்ணணுன்ற தாட் எனக்கு வந்துருச்சு. ப்ரோ ஃபஸ்ட்டு நேரில் உங்கள் பைக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பெயிண்ட் குவாலிட்டி ஆகட்டும், எக்ஸாஸ்ட் ஆகட்டும், ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பைக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. என் பேர் கார்டன். ஓகே. இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் தான் பண்ணுவோம். நான் வந்து காலேஜ் முடிச்சு தான் இது பண்ணேன். நான் வண்டி ஃபஸ்ட்லேருந்தே வீட்டில் அப்பா வாங்கினது 13 நான் வாங்கினாங்க. ஓகே. இப்போ வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டியாக தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நான் V3 வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வண்டி வந்து V3ல போக முடியாது சொல்லிட்டு V3 சேல் பண்ணிவிட்டு இந்த வண்டி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி ரெடி பண்ணேன். அதனால் ஃபேமிலி பாப்பா போந்துட்டானா, அதனால் V3ல போக முடியாது சொல்லிட்டு இந்த வண்டி ரெடி பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறோம் இன்னொன்று ஃபேமிலியான்ட்டு ஒரு சிங்கிள் சீட் வச்சுருக்கீங்க. இல்லை ப்ரோ, இப்போ தான் ப்ரோ நீங்கள் வரீங்க சொல்லிட்டு தான் ப்ரோ அதை எடுத்தீங்களா? வீடியோக்காக இருக்கட்டும், வீடியோக்காக தான் இதுவாக தெரியட்டும் சொல்லிடலாம். சரி ஓகே ப்ரோ. சரி, இதில் நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பெயிண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? ஏன்னா நம்ம நிறைய ராயல் என்ஃபீல்டு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவு ஒரு கிளிட்டராக ஃபினிஷு, அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணி போனீங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து வேறு கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி மெரூன் ரெட்டு தான் நான் சூஸ் பண்ணி போனேன். அப்புறம் வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் சொன்னாங்க, ஸ்டிக்கரிங் பண்ணுறவங்க கொஞ்சம் சொன்னாங்க, ரிவர்ஸ் போடுறவங்க. அப்போ இந்த டிசைன் நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என் ஒய்ஃப்ட்டு எடுத்து போய் காட்டினேன். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருன்னு சொன்னாங்க. அதனால் இது ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இந்த பெயிண்டிங் மட்டும் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? ஏன்னா ஃப்ரண்ட் எண்டு டு பேக் எண்ட் அதான் ஃபுல்லாக எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இந்த வீலில் கூட கொடுத்துருக்கீங்க, அந்த பர்பிள் மாதிரி ஹப்பில் கூட கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெயிண்டிங் மட்டும் எவ்வளோ ஆச்சு? 30,000 ஆச்சு ப்ரோ பெயிண்டிங்க்கு மட்டும். இந்த டிசைன் போட்டது, இந்த நேம் எல்லாமே பெயிண்ட் இல்லை, நேம் இந்த லைனு எல்லாமே பெயிண்ட். ஓகே. ஸ்டிக்கரே கிடையாது, பியூர்லி பெயிண்டிங் தான். அதில் அந்த டிசைன்ஸு அதெல்லாம் தனியாக போட்டது. அதுக்கு வந்து 7,000 ஆச்சு. ஓகே. ரிவர்ஸ் ஓட்டுறதுக்கு, அதை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க தனி, அவங்களுக்கு தனியாக 7,000 ஆச்சு. பெயிண்டிங்க்கு தனியாக 30,000 ஆச்சு. ஓகே. அப்போ 37,000 ரூபாய் எல்லாமே சேர்த்து. அவ்வளோ வர்த்து, அந்த பெயிண்டிங் அவ்வளோ வர்த்து. அடிச்சவர் வந்து அந்த மாதிரி லைஃபும் உங்களுக்கு லைஃப் வந்து தரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலேருந்து அவங்க அடிக்கிறவங்க. எங்கே ரெடி பண்ணீங்க? ட்ரிப்ளிகனில் பெயிண்டரு. நம்ம பிராட்வேல தான் நம்ம ரெடி பண்ணோம். நம்ம அண்ணன் தான் பண்ணது. இங்கே தான் பிராட்வேல தான் இருக்காரு. வெஸ்ட் ரேசிங்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டால் கூட வரும். ஓகே. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ப்ரோ. ஷாப் டீட்டெயில், நீங்கள் பெயிண்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ இது இந்த மாதிரி ரெடி பண்ணுறது? மினிமம் 4 மந்த் ஆச்சு ப்ரோ. ஏன்னா சீக்கிரமாக கூட பண்ணியிருக்கலாம். நடுவில் ஒரு டெத்தும் ஒன்று ஆயிடுச்சு, ஃபாதர் இல்லை இருந்துட்டாங்க. அதனால் நான் வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ரெடி பண்ணாமல். நடுவில் மழைலாம் வந்துருச்சு. அதனால தான் 4 மந்த் ஆச்சு. நம்ம 2 மந்த்தில் 1 மந்த்தில் கூட நம்ம பண்ணலாம். நடுவில் மழை வந்துருச்சு, பிளேட்டிங்லாம் போட முடியாது, சரியாக வராது அந்த ஜாப். அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. அதான் உங்களுக்கு வந்து 4 மந்த்ஸ் கிட்டத்தட்ட. அதான் நீங்கள் நடுவில் டிலே ஆனால நம்மக்கிட்ட காசு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1.5 மந்த் உடனே கூட ரெடி பண்ணிக்கலாம். ப்ரோ, இந்த குரோம் பிளேட்டிங்கை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஸ்டாக்கில் வந்ததுக்கும் குரோம் நம்ம பண்ணதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இதில் கண்டே பிடிக்க முடியல. நல்லா அந்த நிக்கல் குரோம் அந்த ஃபினிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் வண்டி இவ்வளோ அவுட்புட் வந்தது காரணமே வந்து 2 பேருமே பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, பிளேட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே பெரிய வகை தான் பண்ணது. பிளேட்டிங்கும் வந்து அவரும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது தான். காஸ்ட்லி இருக்கிறதுலே நம்ம இந்த இதுலேயே புதுப்பேட்டை அந்த சைடில் அவருக்கு மட்டும்தான் காஸ்ட்லி. 19,000 ஆச்சு பிளேட்டிங்க்கு மட்டும். 19,000 ஆச்சு. ஃபுல்லாகவே அவர் பண்ணது தான் பிளேட்டிங். ஆனால் அதான் உங்களுக்கு காஸ்ட் அதிகமானாலுமே குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாக இருக்கும். ரிமூவ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. பேக் ரிம் வந்து நம்ம வண்டியிலே இருந்தது. ஓகே. ஃப்ரண்ட் ரிம் வந்து புதுசு வாங்கி பிளேட்டிங் போட்டோம். ஓகே. இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராட் பம்பர் தான். அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் அது பிளாக்ல மட்டும் தான் மேனுஃபேக்சரிங். நான் வந்து குரோமில் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி குரோம் பண்ணேன். ஓகே. இது பிளாக் பம்பர் நீங்கள் குரோம் பண்ணோம். அது மேனுஃபேக்சரிங்லேயே குரோமில் வராது, வெறும் பிளாக்ல மட்டும் தான் வருது. அதனால நான் வாங்கி குரோம் போட்டேன். சிங்கிள் ராட் பம்பர் குரோம் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே இந்த எக்ஸாஸ்ட் வந்து நம்ம செஞ்சது. செஞ்சதும் அது அவரும் ஒரு பெரிய கை தான் பிங்கரிங்ல. அப்போ அதான் பைக்ல ஒரு வேலையும் நல்லா பெரிய இது அவங்க தான் செஞ்சது. எல்லாருமே ரொம்ப பழக்கம் ப்ரோ, அதனால தான். ஓகே. நான் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டும் பார்த்ததே இல்லை. ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு அவுட் வரும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பின்னாடி ஐடியா வந்து நம்ம அண்ணன். நம்ம அண்ணன் சொல்லி மெக்கானிக் அவர் சொல்லி தான் டிங்கர் செஞ்சார். ஓகே. அப்படிதான் இந்த சைடு வச்சிருக்கீங்க எக்ஸாஸ்ட்.
ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பின்னாடியிலேருந்து பார்த்தா எக்ஸாஸ்டே இல்லாத மாதிரி, அதான் ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. இன்ஜினில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, பண்ணியிருக்கோம். அது இன்ஜினில் வந்து அதான் அவ்வளோவா ஓடலாம் வண்டி, ஆனால் வந்து ஃபுல்லாகவே ஹெட்டு போர் எல்லாமே பண்ணி இன்ஜின்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே. நீங்கள் இந்த சுவிட்சஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டு போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இது எல்இடி இல்லை ப்ரோ? ஆமாம் ப்ரோ, எல்இடி மீட்டர். இது ஒர்க் ஆகுமா ப்ராப்பராக? கேஜ் மட்டும் காட்டாது, இது எல்லாமே ஸ்பீடா மீட்டர்லேருந்து ஓகே கிலோமீட்டர் நியூட்ரல் கூட தெரியும், ஆர்பிஎம் வரும். ஓகே, எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த சுவிட்ச் இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? இல்லை சுவிட்ச் வந்து 1.5 ப்ரோ எம்ஆர்பி. ஓகே, நம்ம ஷோரூம்லேயே 1.5 தான். அது வந்து இது எல்லாமே பண்ணது சேர்த்து நான் ஒயரிங்க்கு மட்டும் ஒரு 4000 நம்ம கொடுத்தேன். இந்த சுவிட்சு மீதி எல்லாமே நம்ம அண்ணனே பண்ணிடுவார். இந்த நடுவில் வர ஒயரிங் எல்லாமே புதுசு தான், அது எல்லாமே அவரே பண்ணிடுவார். இந்த மீட்டரு, இந்த சுவிட்சு, ஹெட்லைட் அதெல்லாம் மாட்டுறதுக்கு மட்டும் ஓகே 3000. ஹெட்லைட் மாற்றுனீங்களா? ஸ்டாக்கா ப்ரோ? ஹெட்லைட் மாற்றிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, ஹெட்லைட் அது ஹாலி டேவிட்சன் காப்பி மாதிரி அந்த ஹெட்லைட்டு. இது ஹெட்லைட் மட்டும் போட முடியுமா? ஓகேவா? இல்லை, இப்போ இந்த மாதிரி கஷ்டமாக மாற்றிட்டீங்களா ப்ரோ? நைட்டு த்ரோ இருக்கா? லைட்டு த்ரோ பவராக இருக்குது ப்ரோ, ஓரளவுக்கு இருக்குது. இந்த வண்டி நான் அவ்வளோ எடுக்க மாட்டேன் ப்ரோ, வாரத்தில் ஒரு நாள் தான் எடுப்பேன். ஓகே, இப்போ ஷோவாக பண்ணணும் தான் பண்ணுது. எங்கன்னா வெளியே போனால் கெத்தாக இருக்கணும், அதுதான் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஒரு இதுவும் பார்த்து ரெடி பண்ணிருக்கீங்க. நானே கூட உட்காந்து சண்டே வந்துடும் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும். காலையில் போனேன்னா நைட்டு வருவேன் வீட்டுக்கு 11 மணிக்கு. எல்லாமே பக்கத்துலேயே நானே உட்காந்து பண்ணிட்டு வந்தது தான் எல்லாமே. ஓகே ப்ரோ, நம்ம இந்த வண்டி பார்க்கும்போது இன்னொரு வண்டியும் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த வண்டி வந்து எப்பயாச்சும் தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ தனியாக தெரியணும் உங்கள் வண்டின்னு இருக்கணும்னு நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பைக்கை சொல்லுங்கள். இதுவும் நீங்கள் டேங்க் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கீங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள். இதுவும் வந்து இந்த 2019 அந்த வண்டி வாங்கினோம் ப்ரோ. இது எங்கள் அண்ணன் வண்டி. இதை வந்து இப்போ தான் ரெடி பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. இதுவும் வந்து அவர் தான் ஆச்சு பெயிண்டிங். ஆமாம், அவர் தான் ஆச்சு பெயிண்டரு. இதுவும் வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணோம். இது நிறைய பேர் பார்த்து இதுவாகிடுவாங்க, அந்த இது ஸ்கேன் பண்ணுற ஃபிங்கர் பிரிண்ட்டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுவாகிடுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு இதில் தான் போட்டோம், அந்த சுவிட்சு, இந்த ஸ்பீடா மீட்டரு. ஓகே, இது எல்லாமே இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கடுத்து தான் வந்து அந்த வண்டியில் போட்டோம். ஓகே, இதோ வந்து சைலன்சர் வந்து நம்மளே செஞ்சது. இது சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீட் வந்து லவுடாக இருக்காது, மைல்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை, இப்போ நம்மளே செய்யும்போது எவ்வளோ ப்ரோ வருது? இது ஒரு 5000 ஆகும் ப்ரோ. ஓகே, பைப்பு உள்ளே வர கோரு அந்த எல்லாமே சேர்த்து ஒரு 5000. இந்த அடாப்டர் சீட்டு ப்ரோ, சீட்டு வந்து 4000 ஆச்சு ப்ரோ. இந்த சீட்டு அப்படியே செட்டு சொல்கிறேன் நான். இந்த செட்டோட கீழே வர அந்த ஃப்ரேமு எல்லாமே, கவரு, ஃபோம் எல்லாமே. அதே மாதிரி இன்ஜின் செக்ஷனில் ஏதோ இது மாற்றிருக்கேன். ஆமாம் ப்ரோ, இதில் வந்து இன்ஜினில் வந்து 500 கிராங்க் போட்டிருக்கோம். கிளாசிக் 500 இருக்குல்ல, அதோட கிராங்க் போட்டிருக்கோம். வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அந்த வண்டியை ஓட்டி பாருங்கள். இந்த வண்டி அதில் போடல, இதில் போட்டிருக்கோம். ஆனால் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், வைப்ரேஷனே அவ்வளோவா இருக்காது. இப்போ அது மாற்றுறதால உங்களுக்கு மைலேஜ் பிக்கப் அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ கூட அந்த வண்டி 35 கொடுக்கும் மைலேஜ். ஓகே, மைலேஜ் 35 கொடுக்கும், ட்ராப் இல்லை ப்ரோ. சவுண்டு மட்டும் காமிச்சிருங்களா? இதில் வந்து கேஜ் காட்டும் ப்ரோ. ஓ, ஃபியூல் கேஜ் காட்டும். ஆமாம், ஃபியூல் கேஜ் காட்டும். உள்ள டேங்குக்குள்ளே இது ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பண்ணல, இதில் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஆப்போசிட்டாக காட்டும். கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக காட்டும், அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக காட்டும். பெட்ரோல் அதிகமாக இருந்ததுன்னா இதில் இது பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, அது இழுத்துரும் டைமிங். அதனால் அதில் பண்ணல. அந்த வண்டி சீக்கிரமாக பண்ணோன்றதுக்கோசரம் பண்ணது. இது கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து இது பண்ணோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதால உங்களுக்கு எதுவும் இன்ஜினில் அடி வாங்காதா ப்ரோ? ஏன்னா எக்ஸாஸ்ட் அந்த இதுவே மாற்றிருக்கீங்கல்ல. ப்ரோ, அவ்வளோவா வராது. என்கிட்ட 3 சைலன்சர் இருக்குது. இதை வந்து ரெகுலராக வச்சுக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா இது வந்து ஷோ பர்பஸ்க்கு தான் நாங்கள் பண்ணமே. நம்ம வண்டி தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். 3 சைலன்சர் இருக்குது. இப்போது சைலன்சர் ரெடி ஆகிட்டு இருக்குது, செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று வீட்டில் இருக்குது, இது ஒன்று. ஓகே, இதில் வந்து நாங்கள் சவுண்டுக்கோசரம் அது இல்லை. அதான் ப்ரோ, இது நீங்கள் எப்பயாச்சும் ரேராக தான் எடுப்பீங்கல்ல. சவுண்டுக்கோசரம் பண்ணல இந்த சைலன்சர், இந்த ஷோக்கோசரம் தான். அப்படிதான் அதுதான் பண்ணேன் ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் மெக்கானிக் அது மாதிரி ரெடி பண்ணாங்கல்ல, பெயிண்டரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடியான வண்டி அது மாதிரி சேல்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? இல்லை வெறும் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறாங்களா? சேலுக்கு எதுவும் இப்போதைக்கு இல்லை ப்ரோ. வெறும் நம்ம பண்ணலாம், எல்லாமே எல்லா வண்டியும் பண்ணலாம். 2 ஸ்ட்ரோக்லேருந்து ஜாவாலேருந்து எஸ்ஜிலேருந்து எல்லாமே நான் பண்ணுவேன். நிறைய வண்டி பண்ணியிருக்கோம் ப்ரோ. பைக் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா?
பக்காவாக இருக்குது ப்ரோ. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நல்லா ரெடி பண்ணலான்ற ஐடியா இருக்குது உங்களுக்கு? ஹைட்ராலிக் கிளட்ச் போடலான்னு இப்போ ஒரு ஐடியா இருந்தது ப்ரோ. ஓகே. டிலே ஆகும், அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் பண்ணலாம். ஆனால் பண்ணுவோம், வரல கம்மியில் வரும். டேங்கை வந்து பெருசு பண்ணி போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணலாம். அதெல்லாம் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஓகே ப்ரோ. எனக்கு அதான் நீங்கள் பொறுத்தவரையும் இந்த பெயிண்டிங்கு, நிக்கல் குரோமு, ஸோ அதே மாதிரி இன்ஜின் ஒர்க்கு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எல்லாமே எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா செலவு பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி சென்னையில் எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் தேடி பண்ணியிருக்கீங்க ப்ரோ. நீங்கள் ரெடி பண்ண எல்லா கடையோட ஷாப் டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி சீட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இது ஸ்டாக் சீட்டா இல்லை ஃபுல் ஸ்டாக் சீட் ப்ரோ? இது ஸ்டாக் சீட்டு தான், மேலே இருக்க ஸ்டாக் சீட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதிலே இது பண்ணி கவர் மட்டும் போட்டு ஷேப் பண்ணி கவர் போட்டுருக்கோம். ஓகே. இதெல்லாம் ஹைட் கம்மியாக இருக்கா பைக்கோட ஹைட்? ஆமாம், லைட்டாக கம்மியாகும் ப்ரோ, ரொம்ப ஆகாது, கொஞ்சம் ஆகும். மற்றபடி இந்த வண்டி எல்லாமே ஸ்டாக்காக தான் ரெடி பண்ணி எல்லாமே ஸ்டாக் தான் ப்ரோ, மாடிஃபைடு எதுவுமே பண்ணல. அதான் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தவிர மற்ற எல்லாமே ஸ்டாக் தான். கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். லைட்டு எல்லாமே லைட் ஹோம் பண்ணியிருக்கீங்க. லைட்டு, இந்த எல்இடி எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது ப்ரோ பைக்கு. ஸோ அதான் தேடி பண்ணது ப்ரோ எல்லாமே. பெயிண்டிங்கு, ஸோ இன்ஜின் ஒர்க், இது எல்லாமே எங்கே ரெடி பண்ணீங்க? ஷாப்போட பேர் அதை பற்றிலாம் ஃபுல்லாக சொல்லிடுறீங்களா? பெயிண்டிங்லாம் வந்து பிப்ளிகன். ஓகே. மெயினான நம்ம கடை வந்து நம்ம அண்ணன் கடை வந்து இதுதான் ப்ராட்வேல இருக்குது, வெஸ்ட் ரேசிங்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து குமார். அவர் தான் பண்ண இந்த வண்டி எல்லாருமே வந்து அவர் அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து அவர் தான் நமக்கு காட்டினார். அவர் தான் பண்ணது ஃபுல்லாகவே. இது அவர்கிட்ட வந்தாலே நம்ம பெயிண்ட்ரு எல்லாருமே இது பண்ணிக்கலாம். ஓகே, அது அவரே எல்லாமே கான்டாக்ட்ஸ் கொடுத்துருவாரு எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, நீங்கள் அவரோட ஷாப்போட டீட்டெயிலும் கொடுத்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூகுள் மேப்பில் போட்டால் கூட ஓகே, வெஸ்ட் ரேசிங்னு போட்டாலே வந்துடும் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ. ஸோ நான் வந்து மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ப்ரோவோட இன்ஸ்டா பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், இந்த வீடியோவில் நான் கேட்காதது ஏதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவான ப்ராடக்ட் ரீல்ஸும் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜில் போட்டுட்ருக்காரு. அவரோட இன்ஸ்டா பேஜ் டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ அதே மாதிரி எங்கே ரெடி பண்ணியிருக்கீங்க எல்லாமே வித் ப்ரைஸோடு நீங்கள் சொன்னது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ, அவங்க வந்து ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் இல்லை எக்ஸாஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ராயல் என்ஃபீல்டு வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோ மீட் பண்ணுறான்ட்டு பை ஃப்ரம் ARK.